26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 1977க்கு பிறகு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் இப்ப ஏற்பட்டிருக்கு. திமுக அதிமுக இடையிலான மோதலாக இருந்த தமிழக அரசியல் களம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய பிளேயருக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்துருக்கு. இதுதாங்க அரசியல், இப்படிதாங்க தேர்தலை சந்திக்கணும், இப்படிதாங்க அரசியல்வாதிகள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பக்கம் பக்கமாக எழுதப்பட்ட புக்ஸ் எல்லாம் இந்த தேர்தலில் பயனில்லாம போயிருக்கு. களத்துல நிற்கிற வேட்பாளர் யாரு, அவர் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு, எம்எல்ஏவா அமைச்சரா முதலமைச்சரானு கூட பார்க்காம விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக மட்டுமே தமிழக மக்கள் பெருவாரியாக வாக்களிச்சிருக்காங்க. விஜயை நம்பி தங்களுடைய எதிர்காலத்தையே மக்கள் ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்துது. அதிமுக தொடங்கப்பட்டு எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருந்தாலும், எம்ஜிஆரே மறைந்து பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இப்போ வரைக்கும் ரெட்டலைக்கு தான் என் ஓட்டு, எம்ஜிஆருக்கு தான் என் ஓட்டு அப்படின்னு சொல்ற ஒரு விசுவாசிகள் கூட்டம் இன்னும் இருக்கு. அதே மாதிரி தான் அரசியல் சூழல் எப்படி மாறினாலும் விசிலுக்கு தான் ஓட்டு, விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய வாக்காளர்கள் கூட்டத்தை விஜய் இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்காரு. தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் ஒரு ஆரோக்கியமான மாற்றமா அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கணும். அது நிச்சயம் அவசியம்தான். ஆனாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது தான் உலக நியதி. அந்த அடிப்படையில தமிழக மக்கள் விரும்பிய இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிறது காலத்தின் கட்டாயம். ஆனாலும் தமிழக மக்களை அவ்வளவு குறைச்சி எடை போட்டுற முடியாது. ரொம்ப தெளிவாகவே அவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத வகையில சட்டப்பேரவையில ஆளுங்கட்சிக்கு நிகரான பலம் கொண்டதாக எதிர்கட்சியும் இருக்கிற வகையில வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச பெரும் ஆளுமைகள்னு சொல்ற தமிழக முதல்வர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சவாலான நிலை ஏற்படல. 2006ல கருணாநிதி தலைமையில ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே அமைஞ்சது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த தேர்தலில் திமுக 96 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அவங்க உருவாக்கின அந்த கூட்டணியினுடைய துணையோட தான் ஆட்சி அமைச்சாங்க. அதை ஜெயலலிதா மைனாரிட்டி கவர்மெண்ட்னு விமர்சிச்சாங்க. ஆனா இப்ப அமைஞ்சிருக்கிற சட்டப்பேரவை அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அதுக்கு சமமாக எதிர்கட்சிகளும் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், முதல்வர் விஜய்க்கு இந்த ஆட்சியை நடத்துறது அவ்வளவு எளிதான விஷயமாக இருக்க போறது இல்லைன்னு. அதுக்கு ஒரு சாம்பிள் தான் ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி விஜய் சந்திச்ச அந்த அரசியல் ஹீட். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாயிருச்சு. 108 இடங்கள்ல தாவேக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனாலும் அந்த வெற்றியை அவங்களால கொண்டாட முடியல. ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டிக்கு 118 இடங்கள் தேவை அப்படின்னும் போது யார்கிட்ட ஆதரவு கேட்கலாம் அப்படின்னு விஜயும் தாவேக நிர்வாகிகளும் ஆலோசனையில ஈடுபடுறாங்க. அந்த நேரத்துல தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே நம்ம தாவேகாவோட போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு பின்னாடி தாவேகாவுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு பனையூர் வாசலுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஊழலுக்கு எதிரான ஒரு மாற்று அரசியலை கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி வந்த விஜய் எப்படி காங்கிரஸோட கூட்டணி போறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவருக்கு தேவை இப்போதைக்கு ஆட்சி அமைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவசரமாக ஆளுநரை சந்திக்க முயற்சி பண்றாரு. மேல் மூலமாக தொடர்பு கொள்றாரு. ஒரு வழியாக ஆளுநர் அழைப்பு விடுக்கிறார். அதாவது என்னை வந்து பாருங்க அப்படிங்கிறதுக்கான அழைப்பு கொடுத்து அவர் நேர்ல போய் பார்த்து எங்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தையும் கொடுக்கிறாரு விஜய். அந்த கடிதத்தை பார்த்த ஆளுநர் ஆர்லேக்கர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இப்போ 108 எம்எல்ஏக்கள் பிளஸ் காங்கிரசினுடைய 5 எம்எல்ஏக்கள் சேர்த்தோம்னா 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு. நீங்க 2 தொகுதியில போட்டிட்டு இருக்கீங்க, அதுல ஒன்ன கழிச்சா கூட 112 பேருடைய ஆதரவு தான் உங்களுக்கு இருக்கு. அதனால மெஜாரிட்டியை முதல்ல நீங்க நிரூபிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறமாக நான் உங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. இது ஒரு பக்கம்னா, எதிரெதிர் துருவங்களாக இருந்த திமுகவும் அதிமுகவும் விஜய சிஎம் சீட்ல உட்கார வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆட்சி அமைக்க அதுக்கு திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாச்சு. இதுக்கு டெல்லியில இருந்து பாஜகவும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டதாக தகவல் வெளியாக ஆரம்பிச்சது. பாஜக அல்லாத ஒரு மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு வாக்களிச்ச மக்களுக்கும், திமுக அல்லாத ஒரு அணி அப்படிங்கிற காரணத்துக்காக அதிமுகவுக்கு வாக்களிச்ச மக்களுக்கும் இந்த 2 கட்சிகளும் துரோகம் செய்ய துணிஞ்சாங்க அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். தேர்தல் அரசியல்ல, ஜனநாயகத்துல தேர்தலுக்கு பின்னாடி இப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஆனா விஜய் முதல்வராக கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே இப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கு செய்யப்படுற துரோகம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற வகையில சிபிஎம் கட்சியினுடைய, அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி அவருமே ஊடகங்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறத போட்டு உடைச்சாரு.
ஆனா திமுக தரப்புலையோ அதிமுக தரப்புலையோ இதை ஏற்கவும் இல்லை, இதை மறுக்கவும் இல்லை. இதனடா வம்பா போச்சு, எல்லாம் சுமூகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது திமுகவும் அதிமுகவும் இப்படி ஒரு பிளான போடுறாங்களே அப்படிங்கிற தகவல் வெளியானதுனால பரபரப்பு கூடுது. உடனடியாக தாவேகா தரப்புல தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்துறாங்க. இடதுசாரிகள் விசிகா யுஎம்எல் கிட்ட ஆதரவு கேட்கும் பணியை துரிதப்படுத்துறாங்க. ஆரம்பத்துல நாங்க ஆதரவு கொடுக்கறத பத்தி யோசிக்கிறோம்னு சொன்ன இடதுசாரிகள் விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் காலதாமதப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஐயுஎம்எல் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் நாங்க எங்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொன்னாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு இப்போதைக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்னா என்ன, அவங்க தான் தனிப்பெரும் கட்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றத்துல தானே தவிர ஆளுநர் மாளிகையில கிடையாது அப்படிங்கிற விமர்சனங்களும் ஆளுநர் அர்லேக்கரை நோக்கி எழுந்துச்சு. ஆனா அந்த விமர்சனத்தை கூட தங்களுக்காக கூட தாவேகா தரப்புல இருந்து எந்த விதமான அறிக்கையோ எந்த விதமான கண்டனமும் வரல அப்படிங்கிறதும் விஜய் மேல ஒரு விமர்சனமாக மாறுச்சு. ஒரு பக்கம் பெரும்பான்மைக்கான ஆதரவு இன்னும் கிடைக்கல, இன்னொரு பக்கம் ஆளுநர் இதை சாக்காக வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துருவாரோ அப்படிங்கிற சந்தேகங்களும் மேலெழ ஆரம்பிச்சது. அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி பாஜக கொல்லைப்புறம் வழியாக நுழைய முற்படும், இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு காரணத்தை சொல்லி சிபிஐ சிபிஎம் இந்த இரண்டு இடதுசாரி கட்சிகளும் நாங்க தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், அதே நேரம் திமுக உடனான அந்த உறவும் தொடரும் அப்படின்னு தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சு ஆதரவும் கொடுத்தாங்க. விஜயும் அந்த இரண்டு கட்சிகளுடைய அலுவலகத்துக்கு நேர்ல போய் நன்றி சொன்னாரு. சரி, கூடுதலா 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடைச்சிருச்சு, விஜய் நிச்சயமாக சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அடுத்தடுத்து பல ட்விஸ்டுகள் நடந்துச்சு. அமமுகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவர் பேர் காமராஜ். அவரு கட்சிக்கு தெரியாம தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியானதும் பதறிட்டாரு டிடிவி தினகரன். ஆளுநர் மாளிகைக்கு அவர் நேரா போய் ஆளுநரை சந்திச்சு எங்களுடைய கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கல, இங்க குதிரை பேரம் நடக்குது, எங்களுடைய எம்எல்ஏவை காணவில்லை அப்படின்னு சொல்லி பரபரப்பான புகாரை கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே அமமுக எம்எல்ஏ காமராஜோட திரும்பவும் ஆளுநர் மாளிகைக்கு போறாரு. அங்க போய் எங்களுடைய எம்எல்ஏ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கல, தாவேகா தரப்புல இருந்து போலியான ஒரு கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க, இது ஒரு மோசடி, அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற புகாரையும் திரும்பி மாத்தி கொடுத்துட்டு வராரு. ஆனா அது போலி கடிதம் கிடையாது, காமராஜ் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு வீடியோவும் சமூக ஊடகத்துல வெளியாச்சு. போலி கடிதம் இல்லை அப்படிங்கிறத அந்த வீடியோ நிரூபிச்சாலும் ஆளுநர் இதை ஒரு சாக்காக வச்சு குதிரை பேரம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை தொட்டு விஜய ஆட்சி பதவி ஏற்க விடாம செஞ்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எழுந்துச்சு. அது நடக்கக்கூடாது அப்படின்னா உடனடியாக விசிகா கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கணும் அப்படிங்கிற சூழல்ல விசிகா தங்களுடைய முடிவை அறிவிக்கிறதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தாமதப்படுத்தின அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாச்சு. திமுக அதிமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டதாகவும் இதுக்கு மேல இது எடுபடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டதாக தகவல் வெளியானாலும் கடைசி முயற்சியாக திருமாவளவனை முதலமைச்சரை ஆக்கி அதிமுக திமுக சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சியை நிறுவலாம் அப்படிங்கிற ஒரு இறுதி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதனாலதான் திருமாவளவன் ஸ்டாலினை அவர் வீட்டுல போய் சந்திச்சாரு அப்படிங்கிற தகவலும் வெளியானதுனால திரும்பவும் தாவேகா தொண்டர்கள் பதட்டத்துக்கு உள்ளானாங்க. மே 9 காலையில எங்களுடைய முடிவை அறிவிப்போம் அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிக்கிறாரு. மே 9 காலையும் வருது, நைட்டு வேற அவர் போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்திருக்காரு, என்ன முடிவை அறிவிப்பாரோ அப்படின்னு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனால் தன்னுடைய முடிவை அறிவிக்கிறத தொடர்ந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாரு திருமாவளவன். உச்சக்கட்ட பதற்றத்துக்கு பிறகு அன்னைக்கு மாலை தாவேகாவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு திருமாவளவன் அறிவிக்கிறாரு. அதுக்கான கடிதத்தையும் கொடுக்கிறாரு. ஏன் திமுக அதிமுகவோட அவர் போகல அப்படின்னு விசிக வட்டாரத்துல விசாரிச்சதுல அப்படி ஒருவேளை திருமாவளவன் முதலமைச்சர் பதவிக்காக திமுக அதிமுகவோட சேர்ந்து அந்த முடிவை எடுத்திருந்தார்னா அது விசிகாவுக்கும் திருமாவளவனுக்கும் மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்பட்டிருக்கும். அந்த அவப்பெயர் வேணாம் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் விஜய்க்கு தான் மக்கள் பெருவாரியான ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதனால மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்றாங்க விசிக வட்டாரத்துல. விசிக ஆதரவு கொடுத்ததை தொடர்ந்து ஐயுஎம்எலும் தங்களுடைய 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு கொடுக்குறாங்க. 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட ஆளுநரை போய் சந்திக்கிறாரு. மெஜாரிட்டி எங்களுக்கு இருக்க, ஆட்சி அமைக்க நீங்க அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு த்ரில்லர் படத்தை போலவே விஜயனுடைய பதவியேற்பும் நடந்து முடிஞ்சிருக்கு. 1977 தேர்தலை மட்டும் விஜய் மறு உருவாக்கம் செய்யல, 1967 நடந்ததையும் விஜய் மறு உருவாக்கம் செஞ்சிருக்காரு. 1967 தான் திமுக முதல் முறை ஆட்சி அமைக்குது, பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு.
அவர் முதலமைச்சர் பதவி ஏத்ததும் எதிர்க்கட்சி தலைவர்களை போய் சந்திச்சு வாழ்த்து பெறாரு. அந்த அரசியல் நாகரிகத்தையும் விஜய் இப்போ மீட்டுருவாக்கம் செஞ்சிருக்காரு. ஸ்டாலின், வைகோ, சீமான், அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு இன்னும் பல்வேறு தலைவர்களை நேர்ல போய் சந்திச்சு வாழ்த்து பெற்றிருக்காரு விஜய். அரசியல்னாலே வெறுப்பு, எதிரிகளினுடைய சண்டை அப்படின்னு இருக்கிற சூழல்ல நம்ம எல்லாருமே மக்களுக்காக தான் பணியாற்ற வந்திருக்கோம் அப்படிங்கிறத நினைவூட்டுற வகையில இருந்தது விஜய் நேர்ல போய் வாழ்த்து பெற்றது. அந்த பண்பாடு, அந்த நாகரிகம் தமிழக அரசியல்ல தொடரணும். கட்சி தொடங்கி தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி பொறுப்பு ஏற்ற வரைக்கும் விஜயினுடைய படத்தின் முதல் பாகம் சுபம் போட்டு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா 2ஆம் பாகத்துல தான் மிகப்பெரிய சவாலே அவருக்கு காத்திருக்கு. தாவேக்கா சந்திச்ச முதல் தேர்தலிலேயே ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க. முன் அனுபவம் இல்லாதவங்க தான் ஆட்சியாளர்களாக வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல்வராக பதவியேற்ற விஜய் தன்னுடைய முதல் பேச்சுல நான் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எந்த ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் தேவை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போட விஜய ஆட்சி பொறுப்புக்கு வர வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழகம் பார்க்காத மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிற வாக்குறுதியையும் அவர் கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அவர் செயல்படணும். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, அதுக்கேற்ப என்ன வாக்குறுதிகள் கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு விஜய் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு இந்த டைமே தேவைப்பட்டிருக்காது. எடுத்த எடுப்பிலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பார். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். விஜய் முன்னாடி மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு. அவர் எப்படி அரசு இயந்திரத்தை நிர்வகிக்க போறாரு அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான கேள்வி. அரசை இயக்குறது அதிகாரிகளுடைய வேலை. ஆனா அந்த அதிகாரிகள் சரியா செயல்படணும் அப்படின்னா அது விஜய் அந்த அதிகாரிகளை எப்படி கையாளுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். அரசாங்கத்தினுடைய, அரசு இயந்திரத்தினுடைய எல்லா நுணுக்கங்களையும் அறிஞ்சவங்க அரசு அதிகாரிகள். அவங்களை கையாளுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதிகாரிகளை சரியா கண்காணிக்காம தன்னுடைய கொள்கைகள்ல தெளிவில்லாம விஜய் இருந்தாருன்னா இப்போ பதவியேற்பு விழாவில் நடந்த மாதிரியே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை, வந்தே மாதரம் பாடல் முந்திர மாதிரி ஆகிரும். அதனால தனக்கு ஏற்ற அல்லது தனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அதிகாரிகளை பதவியில் அமர்த்தாம எந்த அதிகாரி இந்த பதவிக்கு சரியா வருவாரு அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து அமர்த்தினா மட்டும்தான் அரசு இயந்திரம் சிறப்பாக நடக்கும். அப்படி விஜய் செய்வாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிற நிலையில ஒரு செய்தி வருது. ஜோதிடர் ஒருவரை அரசு பொறுப்புல விஜய் நியமிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. இது உண்மையாகவே அதிர்ச்சியான செய்தி தான். தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற இந்த மோதலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ விஜய், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு போட்டி புதுசா உருவாகி இருக்கு. இந்த புதிய மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கட்டும், அது அரசு நிர்வாகத்திலையும் பிரதிபலிக்கட்டும். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய ஜிடிபி இரட்டை இலக்கத்துல இருந்துச்சு. அது மாதிரியான நல்ல விஷயங்கள் தொடரட்டும். நீயா நானா அப்படிங்கிற அந்த சண்டை வேணா. இந்தியாவுக்கே தமிழ்நாடு திசை வழி காட்டுது அப்படிங்கிற அந்த நிலைமை தொடரணும். கடைசியா இப்ப நம்ம பார்த்த விஷயங்களை எல்லாம் தாண்டி முதல்வர் விஜய்க்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒண்ணு இருக்கு. அரசியல்னால வெறுத்த ஒதுங்கி நின்ன மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை விஜய் அரசியல் பேச வச்சிருக்காரு. அந்த இளைஞர்களுக்கு அரசியல் மேல ஏற்பட்ட அந்த நம்பிக்கையை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் முதல்வர் விஜய்க்கு தான் இருக்கு. எல்லோரையும் உள்ளடக்கிய நல்ல அரசியல் மாற்றத்தை, சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கறதன் மூலமாக மட்டும்தான் அந்த நம்பிக்கையை முதல்வர் விஜயால கட்டி காப்பாற்ற முடியும். நீங்க அதை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, நல்வரவு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.